ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த மட்டன் குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யறது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி அரைச்சிக்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு இதோடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினது. இதோட ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 2-3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதோடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், தென் கொஞ்சமாக நிலக்கடலை, ஒரு 5-6 முந்திரி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கி நல்லா ஆற விட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மட்டன் குழம்பு செய்யறதுக்காக ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே நம்ம கழுவி வச்சிருக்க மட்டனை ஆட் பண்ணி அதோட நல்லா கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேகட்டும். இதுலேயே இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது. கரெக்டான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு, நமக்கு எப்போவுமே மட்டன் குழம்பு செஞ்சால் கொஞ்சம் ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம ஆட் பண்ணும்போது அதனோட ஸ்மெல் நமக்கு வராது. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துட்டா ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். ஃபைனலாக கொத்தமல்லி இலை நம்ம தூவி விட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும். இது இட்லி, தோசையிலேருந்து பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.